சொன்ன அழகா கொண்டி அப்படியா அப்படியா தோட்டத்திலே அனைவருமே ஒண்ணுதானா? கொல்லிமோட்ல வீடு கட்டிக்கிற கம்யூனிட்டி என்ன கேக்குறாங்க? உனக்கு 4 வீடு தெரியுமா, 4 பஞ்சாயத்து தெரியுமா, 4 கட்டை தெரியும். கொல்லிமோட்ல இருக்கிற கம்யூனிட்டி முந்த நாள் பெய்ந்த மழையில நேத்து முளைத்த காலம் கிண்டல பண்ற என்னடா சின்ன பசங்க கிண்டல பண்றல நம்ம அப்பா தெரிஞ்சுக்கிறேன்னு நேர எங்க அப்பா கிட்ட போனா நைனா நைனா அப்பனா எங்க அப்பனா ஏ பொறும்போக்கு ஏ வாங்கிட்டோன பையா ஏ இறங்குற பையா ஏ பொறுங்குற பையா எங்க அப்பனை கேக்குறேன். நீ கொல்லிமோட்லயே வீடு கட்டி 4 ஊர் 4 டவுன் ஆச்சிருந்தா சின்ன பசங்க கிண்டல பண்ணமா காசு இருந்தா கூட 4 டவுன் 4 பஜார் சுத்தம் எங்க அப்பன் கஞ்சன்ல கஞ்சம் வடிகட்டின கஞ்சன் 100 ரூபாய் கொடுத்தாம்பா. 100 ரூபாய் எங்கடா போக முடியும்? எங்க போக முடியும்? ஒரு 500 600 எடுத்துக்கு நேரா மெயின் ரோட்டுக்கு போய் பேண்ட் வண்டி புடிச்சோம் பார். கவினியா இல்லையாடா? மூஞ்சாவே பேண்ட் பேண்ட்ரா. கொல்லிமோட்ல வீடு கட்டிக்கிறேன் எனக்கு என்ன வண்டி தெரியும்? அதுக்கு ஏறி உக்காந்து உடனே நேரா போய் மவுண்ட் ரோட்ல இறங்கிட்டான் தாண்டா தமிழ்நாட்டின் தலைநகரம் இல்லாத டவுனால போய் சுத்தி பாரு. இறங்கி நிக்கிறேன் ஏஜமா ஆட்டோ போது டெம்போ போது லாரி போது பஸ் போது கூட்டு போது சைக்கிள் போது பல பார்க்கணும். முருன்னு போது இறங்கணும் ஏத்தேனா பிச்சுக்கான்னு தப்பி தவறி போனேன் சீட்டு போட்டா கொஞ்சம் இடவேல ஆகிய உயிரை கையில புடிச்சு அந்தாண்ட போய் நின்னு பார்த்தா எஜமா
கடல்ல மெட்ராஸ் இருக்குது. அட அறிவு கட்ட மூஞ்சாவி ஆச்சார பிள்ளை மெட்ராஸ் சுத்தி கடல் இருக்குது. ஆனா நான் கொல்ல போட்டு வீடு கட்டிக்கிறேன். எங்குதா சரியா? அதுல ஆச்சரியமா ஒரு கப்பல் ஒண்ணு மிதங்கி வருது. அந்த கப்பலை பார்த்தா மொத்தமே இரும்பு சாமானமா இருக்குது. என்னடா இவ்வளவு பெரிய இரும்பு சாமானம் அந்த தண்ணியில மிதக்குது? நம்ம ஊர் நாட்டுல ஒரு கிணத்துல ஒரு குளத்துல ஒரு சின்ன கல்லு போட்டா உள்ள போது இது எவன்டா கண்டுபிடிச்சான ஆராய்ச்சி பண்ணிக்கினே இருக்கிறேன். மேல டமடமா டமடமா இடியா மின்ன வேடா மேல விமானம் மிதக்குது. மூஞ்சாவி பறக்குதுடா. கொல்லி மோட்டல வீடு கட்டிக்கிறேன். எங்குதா சரியா? இந்த விமானம் எங்க இருக்குதுன்னு கேட்டேன். மீனம்பாக்கத்துல இருக்குது. நாங்க மீனம்பாக்கம் நின்று பார்த்தா எஜமா தரம்பு கையில ரோட்லயும் பாட்டிலையும் கும்பு கும்பா தேப்ப தேப்ப அம்பரம்பரமா விட்டு விட்டு மாநாடு நின்னுது. அறிவு கட்ட மூஞ்சாவி மத்திய சர்க்கார் அது மட்டும் கிடையாது. அங்க தார் ரோடு போட்டிருப்பாங்க, சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்க. அந்த நாட்டுக்கு போகக்கூடிய விமானம் அங்கங்க வரிசை நிக்கும். எல்லா விமானத்தை விட்டா ஒரே விமானத்துல எல்லா ஏறாங்களே நம்மளே ஏறல. நான் தமிழ் ஏற்ற விமானம் பறக்க ஆரம்பிச்சப்பா 2-3 கிலோமீட்டர் மேல பார்த்து ஏறாப்பலாம். அப்படியே அல்லாடுது தள்ளாடுது. ஓட்டுநர் சொல்றார் இது 100 பேர் ஏற வேண்டிய விமானம் 3 பேர் அதிகமா ஏத்துக்கிறீங்க. 3 பேர் வீந்து செத்தா விமானம் பறக்கல். நான் 10 பேர் கீமீந்து ஏற்றி சாம்பலா போடுன்றான். 3 பேர் யாருன்னா வீந்து சாப்பிடான்னு கேட்கலான்னு பார்த்தா நான் ஏறிக்கிறது திருட்டு விமானம். அறிவு கட்டணி நீ ஏறுகிறது திருட்டு விமானம். அது மாதிரி திருட்டு விமானம் சொல்றேன். சொல்றேன் நான் திருட்டு ரயில் ஏறி போனா பார்த்து திருடுவேன் சொல்லியா? இதுல ஐரோப்பா நாட்டுக்காரர் ஏமா என் நாடு பெரிய நாடா இருந்தாலும் என் நாட்டு மக்கள் அனைத்து நாட்டு மக்களை பாராட்டட்டும். 100 பேர் உயிரை நாங்க காப்பாத்துறேன். எங்க நாட்டுல பாராட்டி எனக்கு ஒரு கொடி வைக்கணும் செத்தான். பக்கத்துல ஜப்பான் நாட்டுக்காரங்க சும்மா தானா? ஐரோப்பா நாடு பெரிய நாடு என் நாடு சிறிய நாடா? நான் வந்து தவிர என் நாட்டு மக்கள் அனைத்து நாட்டு மக்களை பாராட்டட்டும். 100 பேர் உயிரை நாங்க காப்பாத்துறாங்க. நாட்டுல பாராட்டி எனக்கு ஒரு கொடி வைக்கணும் செத்தான். 101 பேர் தமிழ்நாட்டு மக்களை வீந்தா என்ன எரியா என்ன சாம்பலா போனா என்ன தமிழ்நாட்டு மக்கள் தைரியசாலி தான். என் உடம்பு எஞ்சிட்டு போச்சு. என்னடா வெளிநாட்டுக்கார 2 பேர் செத்தான் தமிழ் செத்தான் இந்த நாட்டுல அவன் வேற போறான். எப்படியும் கும்பலா சாவ போறோம். உன்ன மாதிரி வாட்டம் சாட்டமா உட்காந்து அவன் சீட்ல என்ன மாதிரி புறம்போக்கு நீங்க சாவாண்டாரா? நீ இந்த நேரம் ராய்ச்சான போற அந்த சீட்ல ரொம்ப நாளா பசங்க இல்லாத மொண்டாட்டி இப்பதான் முழுவாம இருக்கு. பையனோ பொண்ணோ பொண்ணாங்க அண்ணு பார்த்து செத்தணும். பக்கத்துல நீ வந்து சாப்பிடாங்க முள்ள மாதிரி அந்த முச்சாய்க்கு ஊர் சுத்தி வாங்கிட்டு போய் அப்படின்னு அவனு கேக்குறாங்க. அதனால அத்தை துண்ணு இத்த துண்ணு சொல்றாங்களா இத்த துண்ணு அத்தை துண்ணு செக்கனமா சிலுவான சேர்த்தாஞ்சியாங்கிற நிலம் வாங்கிக்கிறோம். நான் ரீல்ஸ் பண்ணல பா ரீல்ஸ் பண்ணி போட்டுல வச்சவன் அவனும் ஜாவலையும் அவனும் ஜாவலையும் எனக்கு கோபம் தாங்க முடியல. வெளிநாட்டுக்காரருக்கு தைரியம் தமிழ் இல்லையா? சாவரன் வீர தமிழ பச்சை தமிழ செந்தமிழ பைந்தமிழ நான் மீந்து சாவரன். தமிழ்நாட்டின் 4 பங்கு ஊருக்கு வந்துட்டு இருக்கிறானுங்க. காலியா இருந்தா நான் செத்துட்டேன். என் ஞாபகம் சின்னதா ஒரு கொடி வைங்கடா அப்படின்னு அந்த ஏராப்ல கத்தந்து எட்டி பார்த்தா எஜமா போய்ங்க கெடுக்கிறாங்க. சாவர கம்நாடி எலும்பு காட்சானா செதை காட்சானா செத்தான பூஜாவியா? நான் சாவாதுல ஐயப்ப பக்தன். ஐயப்ப நான் எந்த கம்பெனி முதல்ல 2 லட்சம் கூட வாங்கிக்கணும். கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலை போட்டுக்கணும். 48 நாளைக்கு வீட்டை ஏமாத்திக்கணும். வடை பாயாசம் இட்லி தோசை உப்புமாவு பொங்கல் கிச்சடி இதெல்லாம் சாப்பிடுவோம். பாபா இது எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கஞ்சி பூரா சாப்பிட மாட்டியா? காலைல தங்க தலைமுறை செத்துல மாட்டோம். அந்த ஏராப்லாங்க அதுவும் நான் கொஞ்சம் தந்துக்கணும் ஓரமா சாமி என்னை விட சிறந்த பக்தம் 3ஆவது சீட்ல உட்காந்துக்கிறான். என் பக்கத்துல வந்து சரணம் ஐயப்பனும் நம்ம கிட்னி எப்பவுமே வேலை செய்யும். கிட்னி அங்கேடா இருக்குதா? கிட்னி இங்க இருக்குதுடா. நீ விதி சாப்பிட முன்னாடி ஏமாந்த ஏமாதான் நீயும் நானும் வேணும் முன்னா உட்கார மவனை தூங்கி மேல வந்து பட்டுன்னு கண்ண முடியும். அவன் பின்னாடி உட்காந்து யாரு நீதானா? உன்னை முதல்ல ஓசிடுவோம் ஜாக்கிரதை பாத்துனே பின்னாடி உட்காந்து இடிச்சிக்கிறா வேகத்தாட்ட பிரியா கட்ட வச்சு போயும்
வச்சு வாயில் போட்டுக்கிறியா கொரோனாக்கு போனவனா இருபது பின்னாடி நாத்தாச்சு விடும் போறப்பா வயிற்றுக்கு எங்க வீட்டுக்கு போறேன் சத்தியமா இனிமே நான் நாடகத்துக்கு வர மாட்டேன் போயா இந்த வேலை விட்டு அவனுக்கு எந்த வேலை தெரியும் இந்த வேலை நம்பி நீ வாயணும் எனக்கு வேலை கிடையாது வந்து பாரு எங்க ஊர்ல எத்தனை வேலை காத்துங்குது கூடியா யோ கூடியா என்ன வேலை காட்டுது நாடகத்துக்கு வந்த உடனே சாப்பாடு போறோம் வேன் விட்டுக்கு இறங்கின உடனே நம்ம ஐயா வீட்டுல சாப்பாடு கொடுத்தாங்க இறங்கி போறோம்ல அருமையான சாப்பாடியா இலை போடுறாங்க ஆமா சாப்பாடு போடுறாங்க கறி போடுறாங்க கோழி முட்டை போடுறாங்க அட பொட்டா பொட்டா நான் தானே கோழி கறி சாப்பிடுறேன் பொட்டா இலையில இருக்கு கோழி கறி மாறி சாப்பிட்டாமா இன்னும் உடல அரைக்கும் நான் தானே முட்டை சாப்பிடுறேன் சாப்பிடுங்க நீ தானே சரி நாடகம் வருது சாப்பாட்டுல குறை என்பதை காணவே முடியாது ஆனா ஒண்ணு என்னவா ரசம் தான் தண்ணியா இருந்தது ரசம் வர முடியாது வைக்கிறாளா ஜெயதாவா அடிக்கடி வைப்பேன் வரமாட்டியா வரமாட்டியா வர முடியாது ஏன் சும்மா வரவில்லை விட்டு விட்டு தேவையில்லை தேவையில்லை சரி எவ்வளவு வாங்கிருக்கிறேன் நீ எவ்வளவு பணம் வாங்கிருக்க 3 லட்சம் 3 கால் அது வச்சுட்டு போ யாரு வச்சுக்கின்னு கொடுத்த 3 லட்சத்தா அந்த 3 லட்சத்தான் உன் கொண்டாடி வச்சுக்கிட்டு நான் கொடுத்தேன் நீ வச்சுக்கியா சாட்சியா வச்சா இந்த மொண்டாச்சி சாட்சியா வச்சு 3 லட்சத்தை மொண்டாச்சி இட்டாங்க அடி எங்கேயா இடிக்கிற இடி கூடியா கார போதுல தலையா இனிமே நடிக்க மாட்டேன் மாட்டீங்களா நம்பி வரலாமா அடிக்காத வலிக்கும் 5 ரூபாய் சளி சீதி கீழே போட்டா எவ்வளவு போயிடும் அதனால நானே சிறு நானே வாயில் போட்டுக்கினேன் கண்ணு சரி அவன் காது கேட்காது நோட்டி நோட்டி வந்து எப்படி நினைச்சிருக்கியா அந்த வயசுல பாத்துக்கிறேன் என் பேக் தூக்கி நான் ஓடி அந்த நல்ல முறைதான் கூப்பிடு அப்படியே ஐயோ எஜமா வந்த அவசரத்துல பக்கத்துல உன் பேக் வச்சிருந்தியா உன் பேக் தூக்கி நாளுக்கு இறங்கி போயிட்டா மன்னிச்சுக்கையா மன்னிச்சுக்கையா வரும்போது கொஞ்சமா குடிச்சுனா ஞாபகம் வரும் நான் தான் சாப்பிடுவேன் குடிச்சு ஞாபகம் எங்கிருந்து வரும் உங்களுக்கு ஐயா ஐயா நான் போவேன் நான் மச்சாலுக்கு வர மாதிரி வச்சா நான் ஆம்பளுக்கு வர மாதிரி வச்சுப்பான் எல்லாம் உனக்கு தெரியுன்ற எனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது உனக்கு விளக்க வேணுமென்றா கேள் என்ன மேட்சிங்கிறே அப்படி தீஞ்சிங்க நீ சொல்லு இப்ப உன்னை பார்த்து 3 கேள்வி நான் கேட்க போறேன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அப்பதான் நீ பெரிய ஆளு பதில் சொல்லல நீ சின்ன ஆளுதான் கேட்கட்டுமா பதில் சொல்லுவா ஓ மை காட் கேட்டா குசு நம்பர் 1 Question number 1 கேள்வி நம்பர் 1 ஆரம்பமே சரியில்லை இருக்கா ஐயா கேட்கணுமா பதில் சொல்லியா ரயில் வரும்போது கேட்டி ஆயா சாத்துறாங்க சொல்ல தெரியல பிச்சுக்கா நல்லா வச்சுக்கின்னு எப்படிதான் அவஸ்தைப்பட போறோம் ரயில் வரும்போது கேட்டியா சாத்தான்னு கேட்ட கேள்வி பதில் சொல்லு அந்த வழி ஆடு வரும் மாடு போவோம் மனுஷன் போவோம் கேட்டு சாத்துறாங்க சொல்லி கீசி விட்ட பூடியா பார்க்க கூடாது அவன்
பைத்தியம் பணப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உட்காந்து சொல்ல தெரியல இதுல வேற நான் தான் வாத்தியாரு வந்துடுறேன் தெரியுமா நானே சொல்றேன் பாரு ரயில் வரும்போது கேட் ஏன் தெரியுமா சாத்துறாங்க கேட்டு திறந்து விட்டா ரயில் தார் ஓட்டு மேல சொல்ல முடியுமா விளக்கு வாங்கியான்னு வச்சுக்கிறேன் என்னென்ன விளக்கு தெரியுமா எங்க அம்மா இது காமாட்சி அம்மா விளக்கு எங்க தங்கச்சி இது கிருஷ்ணா விளக்கு எங்க பொண்ணு இது மிளகு பத்தி இதுல எது முன்ன கொளுத்த நான் வெளிச்சு வர்றோம் சொல்ல தெரியல பிச்சுக்கா காமாட்சி அம்மா விளக்கு கொளுத்த வச்சு நல்லா ஜோரா தெரியுமா எப்படியா தெரியும் எப்படி தெரியும் கிருஷ்ணா விளக்கு கொளுத்திட்டா வச்சு நல்லா பறிச்சு தெரியுமா எப்படியா தெரியும் எப்படி தெரியும் பொண்ணுக்கு மெழுகுவத்தி கொளுத்துறதானே மெழுகுவத்தி கொளுத்திட்டா வச்சு நல்லா ஜோரா தெரியும் எப்படியா தெரியும் வந்துடுற செல்மத்து வச்சு தெரியும் 3 விளக்கு கொளுத்திட்டா வச்சு நல்லா பளிச்சுன்னு தெரியாது முதல்ல வெச்சு குச்சி கொளுத்துனதா வச்சு நல்லா ஐயா ஒரு எலெக்ஷன் வந்துட்டா எல்லா வார்டும் ஓட்டு கேட்கறதுக்கு போவாங்க ஆனா ஒரு வார்டுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு போக மாட்டாங்க என்ன வார்டு பொதுவான விஷயம் எல்லா வார்டுகளும் ஓட்டு கேட்காம பரவாயில்ல எந்த வார்டு எனக்கு புரியல பதில் நானே சொல்றேன் ஐயா எல்லா வார்டு ஓட்டு கேட்கறதுக்கு போவாங்க ஆனா ஒரு வார்டுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு போக மாட்டாங்க என்ன வார்டு தெரியுமா கருவாடு அகிலமெல்லாம் போற்றும் அன்னையாக ஆதியிலே அவதரித்தார் அண்டங்களை படைத்தார் பிண்டங்களை உருவாக்கினார் பழைய நூறிலே மயானத்தில் கோவில் கொண்டு மக்கள் குறை தீர்க்கும் அங்காள பரமேஸ்வரி தாயே அடிமலர் பணிந்தே உள்ளைக்கு தேர் கொடுத்தான் பாரி வல்ல புலிரால் வாடிய மயிலுக்கு பொன்னாடை போத்தினான் வேகன் தன் மகன் தவறு செய்து விட்டான் என்று தன் மகனையே தேர்காலில் இட்டுக் கொண்டான் மணிநிதி சோழன் இப்படி புகழ் பெற்ற மாமன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்த தமிழகத்தில் ஒரு விளங்கும் இந்த விக்ரமுரி நாட்டை விக்ரவர்மன் என்று பெயர் பெற்று நீதி தவறாமல் செங்கோல் கருத்தில் தாண்டி சிறப்போடு அரசாட்சி புரிந்து வருகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக வர வேண்டிய அவை காவலன் வேண்டுதல் என்னப்பா வேண்டுதல்? முருகா, நான் நினைத்தது நிறைவேறிவிட்டா உண்டில பந்த வாரின்னு வர்றான். நினைத்ததை நிறைவேறிவிட்டால் காணிக்கையாக உண்டியிலே பணத்தை தான் போடுவாங்க. நீ
ஏன்னா எதிர்மாறா வாரிட்டு வரேன். 2024 வருஷமா உண்டியில போட ஒரு வருஷம் வாரி எத்தணும் 2020 முன்னோனா நீ உண்டியில போய் பணத்தை வாரி இருக்கலாம். ஆனா இப்ப போன வச்சுக்கா சிடி கேமரா வச்சுக்கிறாங்க. ஆபீஸ் இருக்கிறவன் அங்க இருந்துனே நீ என்ன பண்றன்னு பாப்பான். உடனே போலீஸ விட்டணும். போலீஸ் பிடிச்சு விடுமா? ஆமா. காசு வாங்க. என்ன பராதனை கேக்குறியா? வேண்டுதல் முருகா ஒன்னு 2 வர சோர்க்கு பொருள் அறிய நிறம் படைத்து புயமும் கண்ணும் 12 6 2 படைத்த கந்த வேலே வந்து வினை தீர்த்து வைக்கும் செந்தமிழ் தெய்வமே நின்னை கந்தன் என்பார், கடமன் என்பார், கார்த்திகேயன் என்பார், 6 முகன் என்பார், ஆவின் குடியோன் என்பார், சித்தி என்பார், முக்தி என்பார், காமகய புரல தாவி முகன் அகட தாமரையின் செந்தேன் தலை யாவிழ நாம் அடைந்த நன் நாடு முன்னாடு நாடு என்ற நாட்டின் சிறப்பை நான் அடைய வேண்டும், வளர வேண்டும், வளர்ப்பிறை போல் நம் நாட்டு மொழிக்கு தொண்டாற்றட்டு நம் தூய நெஞ்சம் அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். ஆறுமுகா 10 பாட்டு 8 தொகை முருகபுர 100 பாணி 2 முல்லை பிறக வள மதுரை காந்திட மறு வினயம் கோலா நடுநல் வாடை கோன் குறிஞ்சி பட்டினை பாலை கடம் தொடும் 10 திருமுருகாற்று படை பெரு நாராற்று படை பெரு பானாற்று படை திரு பானாற்று படை மதுரை காஞ்சி முல்லை பாட்டு நெடுநல் வாடை பட்டினை பாலை குறிஞ்சி பாட்டு மலை படும் காடம் 10 8 தொகை நக்கின நல்ல குறுந்தொகை 100 ஒத்தப்பதி 10 ஒங்கு பற்பாலை கற்றறிந்தோர் எத்தும் கலி ஓடு அகமும் புறமும் என்று தரத்தில் 8 தொகை அதான் அகநானூறு புறநானூறு 500 10 நத்தினை குறுந்தொகை கலிதொகை பரிபாடு இப்படி எல்லாம் முருகரை வணங்கிட்டு அப்படியே திருப்பதி ஏழுமலையான அங்க போய் ஏழுமலையான வணங்கிட்டு வர்றோம். ஓம் ஹரிகரி நரகரி முருகரி அன்பு ரச்சதி அச்சுதா உச்சுதா பஞ்சாயத்தா பாண்டவ தூதா லட்சுமி சமேதா லீல வினோதா கமல பாதா ஆதி மத்தியந்திர கீதா அநாத ரட்சகா இளன கோடி பிரமாண்ட நாயகா பிரமநந்தா முகுந்தா வைகுந்தா கோவிந்தா பச்சவர்ண கார்வர்ண பன்னக ஜெயனா கமல கண்ணா ஜனார்த்தன கௌட வாகன சேது சைன ராச சமர்த்தாயன நாராயண பிரம பாராயண வாமன நந்தநந்த மதுசூதன பரிபூரண சர்வ சாரண வெங்கடரமண ஸ்ரீதர துளசிதர பிதாம்பர மச்சவதார பாலபத்திர பரமதேவ தேவானுகுல மக அனுபவ கஜபதி ரகுபதி சீதாபதி வெங்கட ஜனபதி மாயா ஆயா வெண்ணவிடனயா உலகமுகவாயா பக்தகத்தகாயா கோபால கிருஷ்ணா யாதவ மாதவ ராகவ கேசவ வாசுதேவ சனையா மாயா இப்படி எல்லாம் வணிகிட்டு வரும். கடவுளையே வணங்கிட்டு வந்த மன்னர் நம் நாட்டு அரசியலுக்கா என் நாட்டு அரசியலுக்கா எப்படி நகரம் என்று வருவதாக செய்தி வந்திருக்கு. நம்ம தானே வரவேற்கும் நேரம் ஆரணி வந்த ஒரு டவுன் வண்டி பிடிச்சேன். அந்த டவுன் வண்டியில 55 பேர் உக்காந்துங்கிறோட பாய்ல 75 பேர் நீ நின்னுங்கிற. இது திருவிழா நாள், கூட்டம் அதிகரித்துதான் இருந்து கொண்டு பஸ்ல. ஆமா இடம் இருந்தவா உட்காந்து தான் இடம் இல்லாதவன் நின்னுங்கிறான். ஆமா அது சொல்ல மூளை வேலை செய்ய சொல்றியா? அந்த டிரைவர் பாவம் ஒரு 5-6 வயசுக்கு முன்ன ஒரு 2 லட்சம் லஞ்சம் கட்டு வந்து டிரைவரா பக்கா உடங்கலாக்கிறோம்பா ஒரு டர்னு வந்துட்டா போதும். அந்த 13 உட்காந்து ரவுண்டா சக்கரை மாட்டுங்க இப்படி ஓடிக்கிறான் இப்படி ஓடிக்கிறான் பேஜாரு அது சக்கரடா. சரி அது பிடிக்கலன்னா எங்கனா வந்து ஏறு கலப்பு காரு இரும்பு கடையில கட்ட 500 ரூபாய் சொல்றாங்க. காலேஜ் வெட்டிக்கு 3 காரு மேல வச்சு வச்சுக்கிறேன்யா. டேய் அது ஒன்னு பிரேக் ஒன்னு கிளர்ச்சிடா. பக்கத்துல ஒரு கோய் குண்டு ஒன்னு கவுத்து வச்சுக்கிறாங்க. டேய் அதெல்லாம் இன்ஜின் மூடி அது மூடல்ல வச்சுக்கோ. டிரைவர் வண்டி ஓட்டப்பட அனல் பறக்கும். கெட்ட பேரிட்ட லாட்டா போட்டா. டேய் அது யாரா கீர் மாத்த தெரியாது. தனியா ஒரு சீட் எஞ்சே உட்கார்ந்து வந்து எத்தனை இறக்க வேண்டானே. ஏதோ நான் பேச போனார். சார் இந்த ரோடு யார் சார் போட்டதுன்னு கேட்ட கவர்மெண்ட் நான் எதுக்கிட்டா கேட்கறேன். இல்லை சார் இந்த ரோடு ரொம்ப கோணியா வழி ரோடு 40 தாண்டா இருக்கும் சொன்னார். சார் ரோடு போட்டவன் கோணியா வழிவழியா போட்டான். நீ ஓட்டுறவன் நேரா ஓட்டுறவன் போது ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் போயிடும். நம்ம பேசிக்கிறாங்க மணி 12வது கடன் கேட்கறான் ஓட்டானோம். கடனார கம்னாட்டி ஓய் வாங்கினவன் வள்ளல்ரா குட்டம் முண்டு இவன் கடங்காரன். என்னைக்கு வாங்கினவன் வள்ளல் குட்டம் முண்ட கடங்காரன் எப்படின்னு கேக்குறியா? ஒரே நாள் போனா 1000 ரூபாய் வாங்கி அந்த வள்ளல் வீட்டுல குட்டம் முண்ட 2 வருஷமா பாட்டு போட்டு சுத்துறான்.
கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கூட அவன் சொம்மாவா கொடுத்தான். எப்படி 110 ரூபாய் வட்டின்னு கொடுத்தான். 110 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மாசம் 100 ரூபாய் ஆகுது. 10 மாசம் கொடுத்தா 1000 ரூபாய் ஆகுது. சரியா பார்த்து தெரியாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. சொல்லு 110 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மாசம் 100 ரூபாய் ஆகுது. 10 மாசம் கொடுத்தா 1000 ரூபாய் ஆகுது. சரியா பார்த்து தெரியாங்க. புத்தது அசல் அது வட்டிடா. அதான் ஊரு பூரா கண்டார் போட்டா சொல்லாத போறான். என் மச்சான் பொண்ணு கல்யாணம் வச்சுன்னு ஒரு இடத்த 10,000 கேட்டு நேரம் போனவன் போட்டாண்டே அம்மா நான் 1000 ரூபாய் கொடுத்து 2 வருஷம் குறைவு போடுறான். நீ 10,000 கொடுத்தவன் எடுக்க போடுறாம்மா. வாங்கின கட்ட கொடுக்கல கொடுக்காதீங்கட்டான். நாளைக்கு பொண்ணுட்டு போனோம் 10 ரூபாய் இல்லை அப்படியே ஆய மாட்டாது குறைய உட்காந்துட்டேன். அந்த வழியே ஒரு பேர் போனார். என்னப்பா ஒரே கலகஷ்டம்பா செலவு கூட்டுலப்பா 10,000 கேட்டு வச்சிருந்தேன். கலகஷ்டம் ஏன்பா இந்த ஊருக்கு தானே கலக வச்சான். பக்கத்து ஊர் கூட கலக வச்சான். பக்கத்து ஊர்ல ஒரு செட்டியார் வட்டி கொடுக்குற வாங்கிக்கணும். அந்த செட்டியார் பேருங்கன்னு கேட்டேன். சின்செட்டு நல்லா சின்ன மாதிரி இருப்பான். போனா செட்டியாரை கண்டுபிடிச்சோம். ஏன் சின்செட்டு 10,000 கூட 4 மாசம் பொத்து வட்டி முதல்ல பூ மேல வச்சேன். உனக்கு என்னடா பொறுப்பு பண்றான் செட்டியாரே 4 ஏக்கரா எள்ளு வச்சுக்கிறேன். ஏண்டா எவ்வளவு சொன்னப்பா? 4 ஏக்கரா 4 ஏக்கரா. ஏண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடு மேய்ச்சி சம்பாதிச்சது 2 ஏக்கரா. அதையும் வித்து இந்த திருவள்ளுவர் சாமியார் கம்பெனி வச்சாரு சொன்னா ஒரு குத்துங்க. ஏண்டா அப்புறம் எங்கடா முடிஞ்சு பொறுப்பு இல்லாத கொடுக்க மாட்டான். பொறுப்பே இல்லாத கொடுக்க மாட்டான். செட்டியாரே எள்ளு வச்சது பார்த்தா எள்ளு வச்ச பார்த்தா கொடுப்போம். வழக்கு வச்சு செட்டியார் கொஞ்சம் நிதானம் அப்படி வாச்சேன். இட்டுமோ எங்க ஊருக்கு ஏறிக்காரமா நிக்க வச்சேன். எங்க ஊருக்கு ஏரில கடல் போல மண்டை பூண்டு நல்லா மோச்சுக்குது. அது போய் ரொம்ப பூண்டு அப்படியே பூத்து போய் கலகலகலானுக்குது. அடடா எள்ளு செடி வச்சுக்கிறான். எள்ளு பூ பூத்து வைக்குது. புதுட்டு போட்டா நான் போன அழுது முடிச்சு ராஜாவோட உட்காந்து 4 மாசம் போச்சு. எல்லாரும் எறா பார்த்தது செட்டியாரே எள்ளு ஒப்பிடி பண்ணி ஆட்காடு மண்டிக்கு போய்க்குது. 10 வாரம் வாரம் சமாளிச்சுட்டேன். மறுவாரம் உட்காந்து நான் கொடுத்தா செட்டியாரா மண்டியில் வாங்கிட்ட குறையாது. 10 ரூபாய் கம்மி அந்த அப்படின்னா ஒரு இடத்த கேட்டு வச்சுக்கிறேன். மட்டி சுட்டு சேர்த்து வச்சுட்டு என்கிட்ட 1 ரூபாய் அந்த சரி ஊர்ல வந்து கூட்டம் போடுவோம்னா சாயந்தரம் உடனே ஒரு யோஜனை வந்துச்சு. நேரா வீட்டுக்கு போனேன். கெட்ட பேரை மம்தி எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனேன். பழைய குழியா பார்த்து 2 குழிய நோண்டினேன். 2 மண்டவோட அப்படியே கவுரு போட்டு எங்க தலை வாசப்படி முன்னே தொங்க விட்டேன். தொங்க விட்டு செட்டியார் வரும்போது ஒரு மொக்க கட்டி வச்சு தீட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறேன். போய் செட்டியார் வந்தார். பையா தலையெல்லாம் வந்தாரு. செட்டியாரு தொங்கறதால எங்க பாட்டனுக்கு கடன் விட்டவந்தால தொங்கறது எங்க அப்பனுக்கு கடன் விட்டவந்தால எனக்கு கடன் விட்டதாலதான் காணு கத்தி அறக்கா அவைக்கு வருகிற காலதாமதம் என்றால் ஆன்மீகத்தை பற்றியும் கடன் கொடுப்பல் கடன் வாங்குவதை பற்றியும் அழகாக இந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார். நாணயம் என்பது பெயர் ஏன் தெரியுமா வைத்தால் மனிதன் நாணயமாக நடந்து கொண்டால்தான் அந்த நாணயத்தை எடுத்து வந்து நம்ம பெற முடியும். ஏமாற்ற கூடாது. குடத்தவன் செத்து விட்டா நினைக்க கூடாது. நினைக்குமே டேய் கூட கம்பெனி முதலாளி 3 லட்சம் கொடுத்துக்கிறான். அப்ப சாவான் ரொம்ப பேர் அப்படித்தானே நினைக்கிறான். அது போகட்டும். ஏன்னா அவைக்கு வர காலத்தாமதமா கட்டுக்கதையை கொட்டி அளந்துட்டு இந்த விக்கிரம ஒரு நாட்டை சீரும் சிறப்போடு அரசாட்சி புரிந்து வருகின்றேன். முறையிட்டு பார்த்தாலும் எனது ஆட்சியிலே முறை என்பதே காண முடியாது. மக்கள் மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க என்று என்னை வாழ்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். என் மனதில் தான் ஒரே குறை இருந்தது. எப்படி தெரியுமா? கலைஞர் நாட்டு இளவரசி கற்பகத்தை மனமுடித்தேன். 10 ஆண்டு காலங்கள் உருண்டு ஓடிவிட்டேன். எனக்கு பிள்ளை பேரே கிடையாது. இந்த நாட்டால ஒரு பிள்ளை இல்ல செத்துட்டா பண்ணி போட கூட பிள்ளை இல்லையா? ரொம்ப மகாராணின்னு வேதனை பண்றீங்க. அரசாட்சி ஒரு மகனை இல்லையே என்று வேதனை பட்டு போடுவது என் மனைவி ஒரு யோசனை சொன்னால் 2ஆம் தரம் எனக்கு மனமுடிப்பதாக 2ஆம் தரம் வயசு எப்படி 60 வயசு அதுதான் நான் மிகவும் வேதனை அடைந்தேன். இந்த வயதில யாரை நீ பெண் கொடுப்பாங்க? பிறகு ஆலோசனை சொன்னால் அவருடைய தங்கை கனகராணியை எனக்கு 2ஆம் தரமாக மனமுடித்து எங்க போட்டாலும் பண்ணு எங்க போனாலும் புடகரியா பொண்ணு நம்ம தோட்டத்திலே கீரை வைக்கணியா அடுத்த தோட்டத்துக்கு என் தங்கச்சி போனது கட்டிக்கும். ஆமா கனகராணியை மனமுடித்த நேரம் அந்த காளிகாதேவி அருளால் அவள் காலடியை வைத்த நேரம் கற்பகம் கருத்தரித்தால் அவளுக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறந்தார். அவனுக்கு கலைமணி என்று பெயர். கனகராணி கருத்தரித்தால் அவனுக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறந்தால் அவனுக்கு கதிரவன் என்று பெயர். நாள் ஒரு மேனி போய் ஒரு வண்ணமாக பிறந்தார்கள். பிள்ளைகள் படித்தார்கள், பட்டம் பெற்றார்கள், அயல் நாளை சுற்றி பார்க்க போயிருக்கிறார்கள். இப்போது நாம் யாரை சந்திக்க வேண்டும்? இளைய மகன்
வச்ச ஒரு வணக்கம் வேஸ்ட் ஆயிடாதா கேட்டு வைக்கிறமா எப்போதும் நீ நல்லா நீ வாய்த்திட்டியா நீ வாய்த்து 100 பேர் வாய்த்திருமா மகாராஜா சொன்னார் உன்னாடு போய் வர சொன்னார் வரியாமா போலாம் உன்னாடு போய் வர சொன்னார் என்னுடைய கணவர் சத்தியமாமா என்னடா உன்னாடு போய் வர சொன்னார் போலாம் மாமா ஏமா ஏமா ஐயோ சீக்கிரம் கூட்டு வர சொன்னார் வாங்க 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 யார் கைத்துல மாலை பார்த்து விட மாட்டேன் ஒரே வெட்டி வெட்டி தலை தூக்கி விடுவேன் நான் ஏற்கனவே தலை தோன்ற பையன் எந்த மாசத்துல மார்கழி மாசத்துல கூக்கு காவு கட்டி மாரியாத்தா கரைச்சி விட்டு ஊத்துறாங்களே அட தடப கட்டு மார்கழி மாதம் கிடையாது ஆடி மாதம் அம்மனுக்கு காப்பு கட்டி அப்பதான் கூட்டம் மார்கழி மாசம் ஊத்துவாங்க நீங்க எப்ப திருப்பினாங்க நான் திருப்பி வச்சுக்கிறேன் இப்பதான் இந்த அம்மா வந்து உட்காந்துக்கலாம் ஏய் தலை வெட்டுறாளா அம்மா பேசினே இருக்கிறோம் அமைச்சர் வந்து கொண்டே இருக்கிறோம் நம் நாட்டுக்குள் நாட்டின் மானமே தான் மனவளர்க்கிறதும் இந்த தாயகத்தின் முதல்வா என் நாட்டின் பட தளபதி அவனை புறமுதுவை காட்சி செய்து கோட்டையிலே கொடியேற்றும் கொற்றவனுக்கு இணையான தளபதியாரே வாழ்க என் பணி வாழ்க. ஐயா எங்கம்மா வந்துட்டா சரகடிக்கலாமாங்க சரகடிக்கலாமாங்க கல்யாணத்துக்கு போனவன் சரக்கு காரி மண்ணாவன் சரக்கு குழந்தை பத்துக்கணும் அதுக்கு சரக்கு கேட்கணும் சரக்கு இல்லாத எதுவுமே நடக்காது எவனா செத்தாலும் அன்னைக்கு சரக்கே தவிர அதுக்கும் சரக்கு முதல் நீ போக மாட்டீங்க நீ
அந்த பெண்கள் ஆடி விட்டு போறாங்க பரவாயில்லை. நீ என்ன முடிவுல கீழ்ந்து விட்டுங்க. தீர்மானம் கொடுத்தமார் எப்படி என்ன தீர்மானம் தெரியுமா? தத்தலாங்கிறதும் போ, கல்லாங்கிறதும் போ. நமக்கு தோம் நமக்கு தெரியாதா? ஒரு ஊர்ல திருவிழா கல்யாணம் ஆச்சுன்னா முன்ன பண்டிதுக்கு நாயின்னு வாசிட்டு போவாங்க, தவுல ஆச்சுன்னு போவாங்க. அவங்க ஒரு 100 ரூபாய் இல்ல 50 ரூபாய் கொடுத்துட்டா சந்தோஷம் வந்துச்சுன்னா வடந்தல குச்சி வச்சுன்னு அது அப்படி கிடையாது. இடையில வாதிக்கூடிய வேலைக்கடை திறமை அது. அது போன போகட்டும். இந்த பெண்கள் ஆடி விட்டு போறா பரவாயில்லை. வாய ஆசிக்கணும் போண்டாவா முறுக்க வாங்கி கொடுத்த வாய ஆசிக்குது. ஆடிக்கொண்டே பாடவும் சீக்கிரமா போய்மா. வணக்கம் மகாராஜா. போங்க போங்க ஐயா கேரார் பாருங்க. சரி போ. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. வணக்கம் தளபதியாரே. வணக்கம் தளபதியாரே. சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ல போறாங்க என்ன பாத்து. வணக்கம் தாத்தா. அது நம்ம துபுக்கு. நம்ம கோணகாரி போறங்களா? யார பார்த்து தாத்தா வணக்கம்ன்றாங்க. உன்னை பார்த்து தாத்தா. ஏய் என்ன பார்த்தா தாத்தா போறா. அது அம்மா நான் எவ்வளவு எளிமையா இருக்கேன். தாத்தா தாத்தா ஏய் தாத்தாவல பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். என்னடா வேலை? தாத்தாவன தாத்தா. வணக்கம் தாத்தா. அம்மா வாங்க ஐயா. இவ பேர் என்ன தெரியுமா? இவ பேர் சீதா. என்ன புச்சி ஈத்தா. சின்ன வயசுல போ. வணக்கம் பெரியவரே. அது அம்மா கோணகாலிங்க. ஐயா நம்ம துபுக்கு. யார பார்த்து பெரியவரன்றா? ஏய் பெரியவர் என்ன சின்னவர் ஆச்சு. வேலூர் கீழே சாச்சிட்டு போய் என்ன பார்த்து பெரியவரன்றியா? இவரு இந்த ஆளை பார்த்து சொல்லு பெரியவரன்யா. நல்லா கர்ணக்காரிங்க ஆச்சு வச்சுக்கிறான். இன்னைக்கு செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா யோசனை பண்ணிக்கிறான். அந்த ஆளை பார்த்து சொல்லு பெரியவரன்யா. என்ன பார்த்து என்னைய தவறா சொல்லிவிட்டேன். ஆம்பளைக்கு வர கோவம் வரலாமா? ஆம்பளை வேற எனக்கே ஒரு சந்தேகமா இருக்குதுயா. இந்தாளா ஏய் எனக்கே சந்தேகமா இருக்கு கேக்குறேன்லவா. ஏய் ஓ அறிவே சீக்கிரமா என் பேரை சொல்லிடா. ஐயோ ஒரு வாரமா வாயில என் பேரை சொன்னதே கிடையாது. நான் திரும்ப இழைச்சிட்டேன். ஆசையா போவோமா ரொம்ப ஆசையா ஓடி என் வாயில சொல்லாத இவர் வாயில சொல்லாத. ஓ ஐயா இவ பேர் என்ன தெரியுமா? என்னதியா? பேரு ஜெயா. என் பேரு கோயா. ஐயம்மா வணக்கம் அண்ணா. அண்ணாவா அண்ணா மாமான்னு சொல்லக்கூடாது. அண்ணா அண்ணா இன்னைக்கு மாமா அண்ணா மறுநாளைக்கு. ஓ ஏமா பயந்தா சொல்லுங்க. மன்னர் கீறார். மன்னர் இருக்கிறார். நாம பக்கத்துல இருக்கிறோம். இது யார் தெரியுமா? அமாசி சோறு. நாட்டு அமைச்சர் பட தலைமை அமைச்சர். நாட்டு கவலையாளி. காவல்காரன். என்ன முன்ன நல்லா காட்டணும். நீங்க ஆட ஐயாவுக்கு கிளம்பணும். காசு எடுத்து கொடுத்து ஆறு வரணும். காத்துங்க திறமையை காட்டுறியா?
அருமையா இருந்ததுமா சொல்லவே முடியல நல்லா இருக்கு ஏண்டா அறிவு சீக்கிரம் போடா சன்மானம் தான் உங்களுக்கு தேவை உள்ள தரணும் அப்படியே வழக்கத்தை விட இந்த நாட்டியம் சிறப்பாக அமைந்தது இன்னும் எதற்காக தெரியுமா என் இரு பிள்ளைகள் படித்தார்கள் பட்டம் பெற்றார்கள் அயல்நாடு சுற்றி பார்க்க சென்றார்கள் அவர்கள் தாயகம் திரும்புவதாக எனக்கு செய்தி கிடைத்துள்ளது அவர்கள் வரவேற்கை மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் தலைமை நடத்தை காட்ட வேண்டும் வருகிறேன் அவமானம் சிச்சாம்பாரா ஜிலேபி வாய கேவலம் பார்த்தாயா இவருடைய மகன் இவங்க வெளிநாடு சென்று பட்டா படிப்பு முடித்து விட்டு வருகிறார்கள் நாம் சென்று இவளுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டாம் காலம் பூரா இவளுக்கு நாம் ஏட அடிமையாக இருக்க வேண்டும் இனிமேல் எனக்கு நீ ஒரு துணையாக இருக்க வேண்டும் நான் இருக்கும் விட உனக்கு நான் வரமாட்டேன் உன் ஊட இனிமேல சேர்றதா இல்ல ஊட நான் சேர்ந்தன வச்சுக்க எலியும் தவளையும் கூட்டாளி போட்ட கதையா போடும் எலிய தவளைமா அது எப்படி எலி மேட்டு மேல வாழக்கூடியது தவளை தண்ணில இருந்து மேட்டுல கூட்டாளி தெரியுமா சொல்லுவா ரெண்டு பேசிக்கிச்சா என்னைக்கு நம்ம இணை பிரியாத நண்பனா இருந்து இப்படியே பேசினா ஒண்ணு எலிய நான் தவளை வாங்க பிரியாத இருக்குன்னா 2 மாறு கயிறு வச்சு எலி காலில் தவளை காலில் கட்டிக்கின்னு விளாடும் போது பார்க்க என்ன சொல்லலாம் ஏன்னா பிரியாத நண்பர்கள் எலி அங்க சுத்தம் காடி மாடி தான் சுத்தம் பின்னாடியே தவளை சுத்தி வந்துச்சு எலிராஜோ இன்னாரும் உங்களோட சுத்தம் தண்ணி தாங்க தவளை கூப்பிட்டு ஒரு கிணத்துல தண்ணி தடாங்க அந்த தவளை எதிரி குச்சி ஆனந்தமா பல்ச்சடி பின்னாடி யாரு குச்சி எலி தண்ணியில வேந்த உடனே நம்மனா எலி தண்ணி குடிச்சு வயிறு செத்து போச்சு தண்ணியில மிதங்குது மேல கருடம் பார்த்தா வாட்டமா தீனி ஆப்ஷன் எலி தூங்குன பின்னால யார் வர்றது இந்த எலியும் சாப்பிட்டுச்சு அந்த தவளையும் சாப்பிட்டுச்சு உன் கூட வந்தா ஒன்னும் ஓதிக்கிறோம் இன்னும் ஓதிக்கிறோம் கட்ட பேர் எனக்கு வர எலியும் தவளையும் என்னோடு வருவதாக இல்லை உன் கூட நான் சேர்ந்தன வச்சுக்க வழியே போன பாப்பா கையெழுத்து கும்பிட்ட கதையா போடும் அது எப்படி வழியே போன பாப்பானே என் நண்பனுக்கு சொன்னாங்க டேய் நம்ம ஊருக்கு ஒரு ஐயர் புதுசா வந்துக்கிறாரு பாக்கல எங்கடான்னு அது குளிச்சுட்டு போறாரு பாரு அவர் தாண்டா புதுசா வந்தாரு ஏதோ நம்ம ஊருக்கு ஐயர் வந்துக்கிறாரு மரியாதைக்கு
சாமியோ வணக்கம் சாமி வணக்கம் சாமின்னு போய்கினேங்கிறார். அந்த ஐயர் எங்க ஊருக்கு மணிகாரனா போட்டு எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? வணக்கம் சாமி சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமி வணக்கம் வடா பையா இத்தனை வாட்டி வணக்கம் வைக்கிறியா? யாரு பேர்ல பாடினா உன்ன நான் சஞ்சிகாம் பேர்ல பாடினேன். ரொம்ப 3 வருஷத்து வாய்தான் கட்டணும் கட்டி போறான் பாம்பான கையெத்து கும்பிடுவானு அவன் 3 வருஷத்து வாய்தான் அவன் கேட்பான. இது உன் கூட வருவானே வராது நான் வர மாட்டேன். என்னப்பா ஈ எறும்பு கடை 84 லட்சம் ஜீவராசியை படைத்த ஆண்டவன் நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்கேன். நாளைக்கு செத்துட்டா கூட புண்ணுவான் போறான்டா தரமகத்தா எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சானு கையெழுத்து கும்பிடுவாங்க. நீ செத்தா நான் சொல்லுவோம் கம்நாட்டு எத்தனை குடும்பத்துக்கு எடுத்தா எத்தனை குறிக்காச்சு நம்ம பிறகு நமக்கு தெரியுமா? பிறப்பது ஒரு இறப்பது யாருக்கு தெரியாது. சாவறதும் தெரியாது பிறகு தெரியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் ஆண்டவன் வயத்துல பசி ஆணுக்கு பெண்ணுக்கு ருசித்து 2 அனுபவிச்சுட்டு செத்துட்டானா ஒரு அர்த்து மண்ணுல மெதிக்கிறான். தெரியல ஒண்ணு வரையும் ஒரு மனசன் வாழணும்னா நான் சொல்றேன் கேளு. சொல்லுப்பா. ஒரு மனசன் வாழணும் பெரிய வெகுமதி மன்னிப்பு. மன்னிப்பு வேண்டாதது வெறுப்பு. மிக பெரிய சுமோதியான புத்தி. மிக வரக்கூடிய நோய் பேராசை. சுலபமானது குற்றக்கானல். தரமான விஷயம் பொறுமை. நம்ப கூடாதது வதந்தி. ஆபத்து விளைவது வீண் பேச்சு. செய்யக்கூடாது தொந்தரவு. செய்யக்கூடியது உதவி. விலக வேண்டிய விவாதம். உயர்வுக்கு வழி உழைப்பு. நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. இது வாயிரம் கொஞ்சம் இப்ப கல்யாணம் பண்ணீங்கன்னு மாப்பிள்ளை பொண்ணு பெரிய கால் வந்து சொல்ல பாருங்க. 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ்த்துவான். அந்த 16 செல்வம்னா தெரியுமா? முதல்ல புகழ், அப்புறம் கல்வி, ஆற்றல், வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், அறிவு, பொறுமை, ஆயுள், நல்லூர், இளமை, துணிவு, நோயின்மை, நுகர்ச்சி பொருள். இந்த 16 செல்வம் பெற்று பெறுவதா வாழ்த்து. உனக்கு குடும்பம் தான் தெரியும். நம் குடும்பம் என்பது ஒரு குருவி கூடு. அதில் வாழும் வாழ்க்கையோ தேன் கூடு. இன்பம் என்பது ஒரு கோடு, துன்பம் என்பது மறு கோடு. குடும்பத்தை துறந்து வாழும் மனிதனுக்கு என்ன ஒரு கேடு? எல்லா மனிதனுக்கும் வரும் ஒரு நாள் சுடு காடு. அது வரையிலே நேர்ம வழியிலே செங்க நடை போடு. இந்த ஜாதி மதம் இல்லை என்று ஒற்றுமை இனி பாடு. அதுதான் நாம் வாழும் இந்திய நாட்டின் மண்ணின் பண்பாடு. இனிமேல் இந்த குண்டுக்குள்ளே கிளிகள் ஒன்றாக இருக்கவே கூடாது. இந்த குண்டை கழித்து விட்டால் கிளிகள் திசை கொண்டாக பறந்துவிடும். கூட இருந்து நான் குழி வெட்டுறேன். எனக்கு யாரு கூட இருந்து வெட்டுறேன். எனக்கு எதிரிகளுக்கு போர்வையில்
வாய்க்கிட்டு தீமைகள் வாழட்டு வையகம் பல பெறட்டும் தமிழ் தாயகம் நிமிர்ந்த நெஞ்சுக்கும் நேர்மை கொண்ட பார்வைக்கும் நிகரில்லா தீர்ந்தமிழை மேனை தளர்ந்தாலும் மனமது தளராத மதி உடையது செந்தமிழ் மலைகிறது. ஆம், மாதங்கள் வாழட்டு போர்த்தலுக்கும் எந்த விக்கிரமபுரி நாட்டிலே விக்கிரமபுரம் மன்னனுக்கு மூத்த மகனாக பிறந்து கலை வணிகர வெளிவற்றி யாதொரு குறையில்லாமல் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றேன். என் உடன் பிறந்த தம்பி ஒப்பற்ற தம்பி கதிரவனை சந்திக்க வேண்டும். கதிரவா, கற்பை வலியுறுத்த அத்தனைக்கு மொத்தமாக மறக்க முடியாத இளைய மகனா பிறந்து கையில சிறு சிறப்பு அண்ணனை பார்த்து
கதிரவா வெளிநாடு சென்றிருந்து பட்டப்படி முடித்து இந்த தாய்நாட்டு திருமண ஒன்றி எதிர்பார்க்கிற ராஜா உனக்காக 6 சில சாதம் சமைத்துக்கிறேன். அந்த வரவன் யார் தெரியுமா? கமல வரங்க அந்த திட்டிய சிக்கலத்தில் அந்த வேச்சமல வரங்க அந்த வேச்சமல வரங்க அவன் வந்தால் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்னை மீறி நீ பேசல தாலி ஆட்ட போட்டு அம்மா அழகு நிறைந்த தமிழ்கலையே
ஆடிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த புறத்திலே வரலாமா வரலாமா? டேய் மண்டபம் எனக்கு மகனை அந்த புறத்திற்கு வந்தது தவறுதான். ஆனால் பட்டங்களை பெற்று தாயகம் திரும்ப நேரத்தில் பாசத்தோடு அந்த பட்டங்களை தாயிடத்தில் காமிக்க வேண்டும் என்று வரும்பொழுது பாசம் என் கண்களை மறைத்து விட்டது தாயி. இல்லை என்றால் நிச்சயமா வந்திருக்க மாட்டேன். அந்த பட்டவளை முடித்து இந்த தாய் நாட்டு திரும்பி எங்களை பார்க்க என்றால் அரண்மனை பார்த்திருக்க வேண்டும். அந்த புறம் வந்து தவறு என்னை எதிர்த்து பேசுறேன். விடமாட்டேன், இப்போதே போறேன். என்ன வெற்றெடுத்த தாய் எடுத்து வைக்கின்றேன். அம்மா செய்யாத குற்றத்திற்காக சிற்றண்டையானவர்கள் சினம் கொண்டு வாட்டி வதைக்கின்றார்கள். எடுத்துரைக்கின்றேன். உனக்கும் என்னுடைய அன்னைக்கும் இப்போதே சண்டை ஏற்பாடு செய்ய எங்க போறேன்? ஏன்னா வெற்றெடுத்த தாயிடத்தில் எடுத்து வைக்க போறோம். அம்மா அம்மா வலிக்கணுமா? அம்மா நம்முடைய கீசிடுவாளா யாரு நாட்டாங்க நடப்பாரா? போடா ஏய் போடா போடா அம்மா என்ன தவணை கட்ட நடே அடைச்சே போட போடானே
வந்திருக்கிறாங்க. அம்மா நான் வைக்கிறோம்மான்றான். உன்னால ஆகுமா? ஆவாதுக்கு எதுக்கு ஆத்த காட்டுறேன்? ஏய், அரசாங்கம் வந்தா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா வரணும். தலைமையில துணி போட்டு வரியாடா. கேட்காம வச்ச ஒரு வணக்கம் வேஸ்டா போடணும். நான் கேட்டு வைக்கிறேன். கேட்டு ஏய் சுறுசுறுப்பா என்னடா தலைமை? எங்க வீட்டுல ஒரு பெரியமான் சேர்ந்து நிலமையில கல் தூக்கி போட்டு என் மொண்டாடி மாமியாரு அம்மான கூப்பிடல சத்தம் மாட்டேன். எனக்கு மொண்டாடி சண்டை வச்சு எனக்கு சம்பாதிக்கிற பணம் அண்ணாய பண்ற வீட்டுல புரிக்க மிளகார பார்த்தா ஒரே சண்டை. அடி பாவி நான் சம்பாதிக்கிற பணம் வரப்ப சாச்சு போறப்ப மிச்சம் மீது மீன் செலவு பண்ணல. வாட்டர் பேங்க்ல போட்டு வச்சு தப்பு. வாட்டர் பேங்க் இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க். அது என்ன வாட்டர் பேங்க்? உனக்கு இந்தியன் பேங்க், கனரா பேங்க், கூட்டுறவு பேங்க், ஸ்டேட் பேங்க் பல விதமான பேங்க் தெரியும். வாட்டர் பேங்க்னா தெரியாதா? தெரியாதுப்பா. சாராய கடை பேரு வாட்டர் பேங்க். நீ குடிக்கிற? ஐயோ பொட்டலம் கொடுப்பாங்க, கட்சி உறிஞ்சு போடுவோம். அது கிடைக்கல. நேரா டாஸ்மார்க் கடைக்கு போய் ஒரு ஆப் வாங்கி கார் கைட்டு ஊத்துறான். அட பாவி, அப்படியே சாப்பிட்டா குடலி வெந்துடும். ஏன் வேவுது? அவன் கடைக்காரன் நம்ம முட்டாளாவ விற்கிறான். அதான் அலுமினியாச்சா கோணி ஊசல் திறப்புறான், கைட்டுறான், ஊத்திக்கிறான். 8 ரூபாய் காய்ச்சலாம் அமுத்துறான். சொட்டு குடியே கிடைக்கும், குடி கிடைக்கும், உடல் நிலத்தை கிடைத்து விடும். ஒரு 25 வருஷம் முன்ன தனியார் டாஸ்மார்க் கடைக்கு போ. அந்த கோட்டை ஆப்பு புழுல பட்டி பார்த்தோம். குடியே கிடக்கும், குடி பழக்கம், உடல் நலத்தை கிடைக்கப்ப கவர்மெண்ட் கோட்டை ஆப்பு புழுல என்ன ஏதிக்கிறான்? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் கேடுன்னு அம்மா அத்தை பட்டி சொல்றாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை ஒயின் ஷாப்புக்கு தெரியாது? 7000 ஒயின் ஷாப் இருக்குது. ஒவ்வொரு ஒயின் ஷாப்பு போய் அந்த பாட்டிலங்களை எடுத்து மாத்தி லேபிள் ஒட்டி வச்சுக்கிற மாதிரி என்ன நீ எழுதி வச்சிருக்க? குடிக்கிறவன் குடும்பம், கொண்டாடுற குடும்பம், குடிக்காத குடும்பம், இன்னைக்கு வருவான், நாளைக்கு வரும், வரதாங்க பக்கத்து விட்ட காரி மீறாங்க. ஏன்டா காரி துப்ப மாட்டாங்க? ஐயா பாருங்க, பணமாத்தல பேர் பாதி இருக்கிறான் பாரு. கொண்டாட்டி அடிச்சு தத்துட்டு வீட்டு இருந்தா காரி வாங்கடா. இதுக்கு அசிங்க பட்டுக்கினே பக்கத்து விட்ட கடன் வாங்கிட்டு எங்க மாமியா வீட்டுக்கு போய் நைஸா அடிச்சுட்டு பாலிஷா நேரா பாலிஷா போய் அடியே மினிமா சொல்லு. எங்க அம்மா மேல சத்தியமா அடிக்க மாட்டேன். எங்க அப்பா மேல சத்தியன்னு ஐஸ் வச்சு பாலிஷ் பண்ணி இட்டாந்து நானும் என் பொண்டாட்டி ஆட பாட தூங்கிட்டோம். 3 வேலை துணை ஒரு பெருமாச்சு என் பொண்டாட்டிக்கு மாமியாரு அம்மானு கூப்பிடுறது ஏதோ அறியாத ரொம்ப நாளா பெஞ்சு இந்த ஆட பாட தூங்கிட்டு நேரமா கொஞ்சம் சாணி எடுத்து கட்சி அந்த வாசல சொல்லிட்டாங்க. போனா போட்டேன் பொண்டாட்டி பாத்ரூம் போனா கொஞ்சம் சேலை ஒன்று அவுத்து போட்டான். துணை போட்டு ஆளு ஒரு பழமொழி தெரியுமா? அன்னையும் பிதாவும் முன்ன தள்ளி உதவி. அன்னைய பிதாவும் முன்னோரி தெய்வம். ஏமா மாத்தி சொல்ற? அதனால என் முண்டா ட்ரெஸ் நான் போய் சேர்ந்துக்கிறேன். கண்ணாடியாமா பதிக்க வச்சுக்கிற கண்ணாடியா பதிக்க வச்சுக்கிற வரும்போது பாத்தியா இல்ல பஜார் எதனா வந்தோம். ஒரு ஜவுளி கடையில இப்படி ஒரு கம்ப்யூட்டர் பொம்மை நிறுத்திட்டு இருக்கிறேன். அதுக்கு இப்படி மாட்டிட்டு இருக்கிறான். அந்த பொம்மைக்கு வர்றவங்களெல்லாம் இப்படி கூப்பிட்டுக்கிறோம். அது கடை விளம்பரத்துக்காக அப்படி செய்திருப்பாங்க. இது ஒரு முக்கியமான நோய். ஒரு கெட்ட பெரிய ஒரு கோடாலிய மம்மியாட்ட கஷ்டப்பட்டா மாறு குடிச்சுனா மாறு வீட்டுக்கு போன மொண்டாட்டி அடிக்கிறேன். இங்க வந்தாண்டி அடி நான் இறக்கத்தான் சாவர்தான். அவர் செய்தான் அடிக்கிறான். மொண்டாட்டி எதுக்கு அடிக்கிறான்? சம்பாதிக்க தேவை. வாட்டர் பேங்க்ல போட்டு வரேன். கம்நாட்டி 3 வேலை கொட்டி. அதுவும் எங்க அப்பாக்காரங்க கம்நாட்டி நான் எவ்வளவு உயரங்கிறேன். என் உயரத்துக்கு தான் அந்த மொண்டாட்டி கட்ட வந்தேன். ஒரு கொலைசி பிடிச்சி கட்டி தம்மா துண்டு ஏன் எடுத்து போயிருந்தாங்க. என் குடின்னு பிடிச்சி அடிக்கிறான். எகுறா ஆளு உயரம் குடிமே அவன் உயரத்துக்கு அடிச்சான்னா ஒரு பிடிச்சிக்கிறான். பக்குன்னு அடிக்கிறான். என்னடா குளிச்சு அடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஆம்பளையா? என் மவளை அடிக்கணும் போய் எப்போ வெடின்னு பார்த்தேன். 12 மணி ஆச்சா டாஸ்மார்க் கடை தரகட்டுன்னு நேரா போனா ஒரு ஆப்பு வாங்கினேன். கார் கைட்டு அப்படியே ஊத்துறேன். அப்படியே சாப்பிட்டா குடலி வந்துடும். ஆப்பு தான் நம்ம பக்கம் தண்ணி கலக்குறான். சரி சொல்லு. அப்படியே கைட்டு அப்படியே ஊத்தணும். ஊத்திட்டு இந்த அண்ணா கோரிக்கு வந்து 8 குடிச்சிடா கொல்லிக்கு கத்தி அத்து கடைச்சிட்டேன். அத்து லுங்கி கட்டி நேரா போதில போறேன். கைக்கு மாட்டுக்கிட்டு புடிச்சு அடிக்கிறா பாரு. இப்பதான்
பேசக்கூடாது. வாதில கீழே விட்டா உன்னை சேர உட்கார்ந்து குடி பூட்டி நாச்சுக்கிறா அந்த அம்மா. போடா. டேய், இந்த வெக்கவை நாட்டு ஆண்டவர மன்னருக்கு முதல் மனைவியாக அம்மி விதைச்சு அருந்ததை பார்த்து பல பேர் மத்தியில மங்களை சூட்டினேன். எத்தனையோ காலங்கள் உருண்டோடி விட்டது. ஆணோ பெண்ணு என் வளத்தில் பிறக்காமல் போய்விட்டது. என் நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் பிள்ளை தேவையற்று என் தங்கை கனகராணியை திருமணத்தை முடித்தேன். அவள் கால வைத்த நேரம் அவள் வளத்தில் அழகான ஆண் பிள்ளை பிறந்தான். என் வளத்தில் அழகான ஆண் பிள்ளை பிறந்தான் கலைமணி. ஆனால் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது தங்கை பெற்ற மகன் வருகிறான்.